ரிவானா செவன் எலிமெண்ட் சாப்டர் 19. எடுத்தோடனே ஹீரோ இதெல்லாம் சாங்னால தான் இன்றைக்கி என் கனவுல அந்த அலைன்ஸில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வந்தாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே நான் சாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ அவன் சாவான், எப்போ அவங்க பவரை யூஸ் பண்ணி கைப்பற்றலாம் மற்ற இடத்த அப்படின்னு. அதனாலேயோ என்னமோ அசாசின் அதனால தான் என்னை அட்டாக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், பாய்சனை வச்சு. இப்போ கட் பண்ணி சாங்கோட இடத்த காட்டுறாங்க. அங்கே ஹீரோவும் நின்று நான் என் பேட்ரி சொல்லலை அப்படின்றான். சாங்கும் சரி விடு அதை பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ நான் நினைக்கிறேன் நீ தப்பான வழிமுறையை யூஸ் பண்ணுறேன்னு. ஒருவேளை எங்கள் அப்பா பேட்ரி சாங்கை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா அது கிடையாது. அங்கே தான் நம்ம பிரச்சனையே பண்ணுறோம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் சண்டை போட்டு எப்படியாவது அந்த இதுவை ஸ்டாப் பண்ணாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் முறிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது உனக்கும் பிடிக்காதுல்ல. சாங்கும் எனக்கும் விருப்பம் இல்லை இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காரணத்தினாலாம் பிரியக்கூடாது. நம்ம இப்போ ஒரு அதை வேணான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு காரணத்தை தேடியே ஆகணும். நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஒருவேளை அவங்க நம்மக்கிட்ட இந்த கொல்ற ஆசையை தவிர வேறு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இப்போ ஏதாவது சொல்லணும்ல. ஸ்பெஷல் ரீசன் இந்த மாதிரி ஒரு பதவியிலேருந்து கீழே இறக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்றா. ஜென்ரல் மேனேஜர் சாங் ஒன்று செக் பண்ணி பார்த்தாரு. அதில் என்னென்னா சாங் டாங் சாம்பர் சாங் ஃபேமிலி கூட ஒரு பெரிய டீல் பண்ணலான்னுக்கிறது, பிஸ்னஸ் டீல். அது கொஞ்சம் மாதத்துக்கு நீடிக்கும்ன்றாரு. ஆனால் ஒரு சில நாளில் அது மொத்தமாகவே மாறிடும்னு சொல்கிறாரு. சாங்கும் அது என்ன பிஸ்னஸ் அது எனக்கும் தெரியாதுன்னு ஹீரோவும் சொல்கிறான். நம்ம அவங்க அந்த பிஸ்னஸை எதுக்காக நிறுத்துட்டாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே என்னமோ நடந்துக்குது நம்மளுக்கு தெரியாமல். நம்ம இதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா எங்கள் அப்பா சீக்கிரமாகவே அங்கே பதில் சொல்ல போகிறாரு, இந்த மாதிரி நான் பொசிஷன் எடுக்க போகிறேன்னு. நம்ம இன்ஃபர்மேஷன் மெர்ச்சன்ட்கிட்ட கொஞ்சோண்டு காசு கொடுத்தா போதும், அவங்க இன்ஃபர்மேஷன் தந்துடுவாங்க. நம்ம ஒரு நாள்லேயே அதெல்லாம் கண்டுபிடிச்சலாம், நீ ரொம்பலாம் கவலைப்படாத. சாங்குக்கும் இன்ஃபர்மேஷன் மெர்ச்சன்ட்டா அப்படின்னு யோசிக்கிறா, என்னது இது அப்படின்னு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும், அவ்வளோதான். இருந்தாலும் முடிவு ஓகேல தாகுதுன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். பண்ணி அன்றைக்கி ராத்திரி காட்டுறாங்க. ஹீரோவும் சாங்கும் அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் மெர்ச்சன்ட்கிட்ட போகிறாங்க. போகும்போது ஹீரோ மனசுலேயே இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரே 4 மணி நேரத்துலேயே 2000 டைல்ஸ் செத்துன்னு வரான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ நர்வஸாக இருக்கிறத பார்த்தா எதுக்கும் இன்ஃபர்மேஷன் மெர்ச்சண்ட்டை பார்த்ததே இல்லை போல். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மெர்ச்சன்றத கேர்ள் அட்வைசர்கிட்ட தான் நான் கேட்டேனே. இதெல்லாம் இந்த மாதிரி நர்வஸ் ஆகிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. கியூபியூ பிரான்ச்சுன்னு காட்டுறாங்க, எவன்லி செட் யூனியனோட. சாங்கும் அங்கே உள்ளே போகும்போது எனக்கு கொஞ்சம் நர்வஸாக ஆகுது, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி வரத்துக்கு. ஹீரோவும் இந்த மாதிரி நான் நினச்ச மாதிரி தான் இருக்கிறா. இப்போ நீ நர்வஸாக இருந்தாலும் அதை உன் மூஞ்சில் காட்டாத. அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு கறக்க தான் பார்ப்பாங்க உங்ககிட்ட. சாங்கும் சரின்ட்டு அவங்க கூடயே வர 2 பேரும் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. இங்கே இருக்கிற மெர்ச்சன்ட்டோ உங்களுக்கு என்ன இப்போ வேணும், இங்கே நான் இங்கே இன்ஃபர்மேஷன் வாங்க தான் வந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். அது தெரிஞ்சது தானே. இங்கே இருக்கிற கடைக்காரனோ 2 பேரையும் பார்க்குறான். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் நர்வஸ் ஆகுறாங்களா இல்லை நார்மலாக ஆகுறாங்களான்னு. இங்கே இருக்கிற மெர்ச்சன்ட்டோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்குறான். எனக்கு ஷாங் டாங் சாம்பரை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் வேணுன்றான். காரணம் அதுக்கு எனக்கு 1500 டைல்ஸ் வேணும். உண்மையாக சொன்னால் எனக்கு 2000 டைல்ஸ் தான் ஃபஸ்ட்டு வேணும், ஆனால் இப்போ ப்ரைஸ் ஏறினதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஹீரோவும் மனசில் நினைக்கிறான், அப்போ இருக்குது என்னமோ இருக்குது அதான் ஏறிக்குது. ஹீரோவும் சாங்கை பார்க்குறான். அவளும் ஓகே மாதிரி சொல்லவோ, அதனால ஹீரோவும் இந்தாங்க காசை நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்றான். அந்த காசை பாக்கெட்டில் போட்டு, அதாவது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி யாங் சிண்டிகேட்டும் சாங் டாங் சாம்பரும் 2 பேரும் ஒன்றா கை கோத்துக்கிட்டாங்க. அது மூலிமா அவங்க ஹெர்பலில் அட்வான்ஸாக போனாங்க. எது சாங் சிண்டிகேட்டா? இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே அந்த சிண்டிகேட்டை மொத்தமாக முடிச்சு கட்டினேன். ஒருவேளை அந்த யாங் சீபக் இருக்கும்போது நடந்த விஷயம்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அங்கே இருக்கிற மெர்ச்சன்ட்டோ உங்களுக்கே தெரிஞ்சது தான், ஒரு மெர்ச்சன்ட் குரூப் அட்வான்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் அது அடுத்த ஒரு ரிலிஜியனில், அதுவும் முரீன் ஃபேக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலேயே சாம்பர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது உங்களுக்கு தெரியறது தான், அதெல்லாம் நடக்கிறது தான்ல. ஹீரோவும் இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம்
தள்ளி அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்களே. அவங்க கண்டிப்பாக சாங் சிண்டிகேட்டோட பவரை நம்பியிருப்பாங்க. அதனாலேயே பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவனும் ஆமாம் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்றான். அப்போ அந்த எர்த் சேம்பருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சாங் ஃபேமிலி கூட சண்டை நடக்க ஆரம்பிச்சிது இந்த இதுவில். அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. அந்த சண்டையில் பெரிய இழப்பு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் அந்த டைமில் சாங் லீடர் வந்து அது பண்ணிட்டார் மொத்தமாக. ஆனால் இப்போ அவங்களுக்கு பெரிய இழப்பு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களால அதை தொடர முடியல. ஏன்னா இப்போ நியூ லீடர் வந்துக்கிறாரு. அதனால் சாங் சேம்பர் கூட ஒத்து போகல அவங்க. அந்த எர்த் சேம்பரும் ஷாய் ஃபேமிலியும் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே. இந்த மெர்ச்சன்ட்டோ இந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ரிவெஞ்சுக்காக சாங் டாங் சேம்பருக்கு. ஏன் ஒரு சில ரூமர்ஸ் கூட இருக்குது. எர்த் சேம்பர் வந்து இந்த மாதிரி மொத்தமாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு சாங் டாங் ஃபுல்லாகவே அவங்களோட பேரை பரப்புறான்னு. சரி எப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட இந்த சாங் டாங் சேம்பரை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சது. நன்றின்னு சொல்லிட்டு சாங் கூட சேர்ந்து வெளில வரான். இந்த இன்ஃபர்மேஷன் 1500 டைல்ஸாக அதிகமாகுதுன்னு சொல்லிடுறான். ஆனால் 1500 டைல்ஸை விடவும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவும் அதிகம். அங்கே இருக்கிற சாங்கோ அப்போ இந்த சாங் டாங் யூனின்றது ஒரு வெட்கக்கேடு தான். இந்த மாதிரி ஷாய் ஃபேமிலியும் இந்த எர்பு சேம்பரும் எதுவும் அவங்கள பண்ணக்கூடாது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மொத்த யூனியனையும் யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆமாம் இப்போ நீ சொல்கிறது கரெக்டு தான். சாங்கும் இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பயமாகுது. ஆமாம் இதெல்லாம் நம்ம பயந்து தான் ஆகணும் இந்த விஷயத்துக்குலாம். சாங்கும் இப்போவே நான் இந்த விஷயம்லாம் நான் எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லியே ஆகணும் இதெல்லாம் அப்படின்றா. போகும்போது சாங் ஹீரோவுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோவும் தேங்க்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றான். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து காசு வச்சு நீ வாங்கினது அப்படின்றான். சரின்னு அவங்களோட வழியை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. இந்த சாப்டர் முடியுது.